ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் சோகமாக வீற்றிருந்தார். அப்போது அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கிருஷ்ணதேவரை கேட்கிறார்கள், மன்னர் மன்னா ஏன் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கின்ற போது கிருஷ்ணதேவராயர் சொன்னார், என் தாயார் நாளைக்கு அவர் நினைவு நாள் வருகிறது. அவருக்கு என்னுடன் அன்பாக பாசமாக கேட்ட மாம்பழத்தை கேட்டார்கள். நான் கொண்டு வரும் தருவாயத்திற்கு அதற்கு முன்னால் இறந்து விட்டார் எங்கள் தாயார். அவர்களுக்கு கடைசி ஆசையை நான் பூர்த்தி செய்யாமல் போய்விட்டேன். அவருடைய நிறைவேறாத ஆசைகள் இறந்து விட்டார். அதனால் என் மனம் விரும்புகிறேன் என்றார். இதற்கு என் கவலைப்படுகிறேன், அரண்மனை புரோகிதர் கூப்பிட்டு பேசினால் நன்றாக இருக்கும் என்றார். தலைமை புரோகிதர் வந்தார். அரசனிடம் சொன்னார், அரசே, உங்களுடைய தாயாரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்றால் 108 புரோகிதர்களுக்கு தங்க மாம்பழத்தை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்றார். அதற்கு உடன்பட்டு செவிசாய்த்த இந்த கிருஷ்ணதேவரும் ஏற்பாடு செய்து அனைவருக்கும் தங்க பழத்தை கொடுக்கின்ற போது அங்கே நோட்டம் பார்த்திருந்த தெனாலிராமன், ஐயோ மன்னர் மன்னா, என் தாயாரின் நினைவு நாள் நாளைக்கு வருகிறது, இவர் ஏதாவது நானும் கைங்கரியம் செய்யலாமே என்றார். அந்த புரோகிதர் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். தங்க மாம்பழம் நன்றாக வேலை செய்கிறது, சரி நாளை போகலாம் என்று 108 புரோகிதரும் உள்ளே போகின்ற போது தெனாலிராமன் இல்லத்துக்கு தெனாலிராமன் உள்ளே அனைவரும் அழைத்து தாளிட்டு போட்டு விட்டான். தாப்பாலை போட்டு உள்ளே இருக்கிறார்கள். இந்த தெனாலிராமன் பழுத்த கம்பி எடுத்து ஒவ்வொருவரையும் வைக்கிறான். ஐயோ அம்மா என்று சுடுபட்டு அழுகிறார்கள் புரோகிதர்கள். மன்னரிடம் சென்று கத்துகிறார்கள், இப்படி தெனாலிராமன் செய்தானே, தெனாலிராமன் பார்த்து முட்டாள்தனமாக செய்தாய் என்று கேட்கின்ற போது தெனாலிராமன் சொன்னான், தாயாருக்கு நீங்கள் தங்க மாம்பழத்தை கொடுத்து நிவர்த்தி செய்தீர். எங்கள் தாயார் இறக்கின்ற தருவாயில் அவர் நிறைவேற ஆசை என்னவென்றால் அவர் ஒளிப்பால் இறந்தால் சூடு போட்டால் நின்றுவிடும் என்று மருத்துவம் செய்தார்கள். நான் செய்தேன் என்றான். ஆஹா, இது என்ன முட்டாள்தனமான பழக்கமாக இருக்கிறது என்றால், இல்லை மன்னா, நீங்கள் செய்கின்ற போது அது நன்றதாக தெரிகிறது, நான் செய்கின்ற போது முட்டாள்தனமா? உங்கள் தாயாருக்கு நீங்கள் தங்க மாம்பழம் கொடுத்தீர்கள், என் தாயாருக்கு நிறைவேற்றுவதற்காக நான் அவர்களுக்கு சூடு போட்டேன், இது என்ன தவறு இருக்கிறது என்றார். மன்னன் தவறை உணர்ந்தான், அறிந்தான். இது நகைச்சுவையாக இருந்தாலும் பகுத்தறிவை ஒருவருக்கு உணர்த்த வேண்டும் என்றால் எந்த நிலையும் உணர்த்தலாம் என்று தெனாலிராமன் நிரூபித்தான். நன்றி, வணக்கம்.